எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க சில நிகழ்ச்சிகளை பேசணும். ஆனால் அதுக்கு முன்னாடி மண்டை மேல் உள்ள கொண்டைய மறந்துட்டோமே நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராமசாமி என்பதை மறந்துவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டோம். கடந்த 4 நாட்களாக நீங்கள் பார்க்கும் பொழுது மார்க்கெட் என்பது ரொம்பவுமே பாசிட்டிவாகவே ஆல்மோஸ்ட் மேல் நோக்கி ஏறி தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றத பல பேர் மறந்துட்டோம். இந்த சமயத்தில் நிஃப்டி இன்னைக்கு 124 பாயிண்ட் இறங்கி ட்ரேட் ஆகிறதுல ஒன்றும் பெருசாக ஆச்சரியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நண்பர்களே, மிகப்பெரிய இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதானி குரூப் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு வந்துக்கிட்டே இருந்தது. மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தது. அப்போ தான் என்னாச்சு, 2023 ஜனவரி 24 அதானியினுடைய குழுமத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அதானியை பற்றியும் அதானி குழுமத்தை பற்றியும் இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்ற நிறுவனம், ஒரு ரிசர்ச் செய்யக்கூடிய அமெரிக்க நிறுவனம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த அதானி குரூப், அதானியினுடைய ஃப்ளாக்ஷிப் கம்பெனி அதானி என்டர்பிரைஸ் மொத்தமாக அதானி குரூப்புகள் வந்து லிஸ்டிங்குகள் நடக்கும் பொழுதோ, அதே மாதிரி பணவர்த்தனை, சில கணக்கு வழக்குகள் முன்ன பின்ன அப்படின்னு ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதேதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இப்படி பல குற்றச்சாட்டுகளை வச்சதுனால அந்த சாம்ராஜ்யமே மொத்தமாக சரிவடைஞ்சது அப்படின்னு அப்போ ஒரு முறை வந்தது. மறுபடியும் 2வது முறை அட்டாக் அப்படின்னு நடக்கும் பொழுது ஏகப்பட்ட லாஸ் என்பது வந்தது. இப்போ செபி ஆய்வு செஞ்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹிண்டன்பர்க் அப்படின்றவங்க இந்த அதானி குரூப்பில் ஷார்ட் பொசிஷன்ஸ் அப்படின்றத பில்ட் பண்ணவங்க தான். அவங்களுடைய கிளைண்ட்ஸும் சரி அவங்களும் சரி இந்த மாதிரி ஷார்ட் பொசிஷன்ஸ் அப்படின்றத பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பல கம்பெனிகள்லேருந்து பணம் பரிமாற்றத்துக்கு வேறு வேறு விதமாக இம்ப்ராப்பர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. பல கம்பெனிகள்லேருந்து ஆஃப்ஷோர் என்டிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பணம் பரிமாற்றம் என்பதில் சம் அக்கௌண்டிங் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது. ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸை மறைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு எங்கள் விசாரணையில் தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ முடிவுகள் வந்திருக்கு. ஸோ இப்போ செபி வந்து அந்த ஹிண்டன்பர்க் அலிகேஷன்ஸை டிஸ்மிஸ் பண்ணதிலிருந்து 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, இந்த அதானி குரூப்பை சேர்ந்த இந்த அதானி ஓனர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் போன்றவர்கள் யாரெல்லாம் எதிராக பேசுனாங்களோ அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க, அவங்க மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய பொருளாதாரம் மிக கடுமையாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது, எங்கெங்கேயோ உலக அளவில் ஆர்டர்கள் கிடைக்கிற மாதிரிலாம் நிறைய வந்துக்கிட்டு இருந்தது. அப்போ யாரை பிடிச்சி அடிச்சு கோந்தா பல பிரச்சனைகள் நாட்டில் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்து இப்படி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களே ஷார்ட் பொசிஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி நியூஸை வெளியிட்டு அவங்க ஆதாயம் தேடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம். 2வது விஷயம் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, இன்றைக்கி அதானி குரூப் பங்குகள் சிலதெல்லாம் இன்றைக்கி மேலே ஏன் ஏறி இருக்குது அப்படின்னா, இந்த செபியினுடைய அலிகேஷன்ஸ் டிஸ்மிஸ் அப்படின்ற ஒரு தகவல் வந்ததுனால தான். சில பேர் வீட்டை பூட்டிட்டு பஸ் ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணோமா, வீட்டை எல்லா ஜன்னலையும் சாத்தினோமா அப்படி இப்படின்னு என்னத்தையாவது ஒன்று யோசிச்சு கொண்டிருப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ மார்க்கெட் மேல் நோக்கி வந்த பிறகு தான் பல பேர் வந்து இனி 26,000 போகுமா, 27,000 போகுமா, மேலே வர்ற மாதிரி இருந்தால் மேலே பேச வேண்டியது, கீழே வர்ற மாதிரி இருந்தால் கீழே பேச வேண்டியது. ஸோ ஆக மொத்தம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அவங்களோட பொசிஷனை காப்பாற்றுறதுக்கு இந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங், ஹெட்ஜிங், அது மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்னா என்ன, பல பங்குகளை வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ்லேயே அல்லது ஒரு குறிப்பிட்ட வெயிட்டேஜ்லேயே வாங்கியிருப்பாங்க. பங்குகள்லாம் மேலே வரும்பொழுது அதை விற்றுட்டு எதுக்கு இறங்கி கிடக்க அதை வாங்கி ஆவரேஜ் பண்ணுவாங்க. இதுதான் பெரிய பெரிய ஆளுக சாஃப்ட்வேர் சிஸ்டம் வச்சு பண்ணுறது. ஸோ இது மாதிரி விஷயங்களை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் மேலே வரும்பொழுது எவனாவது ஒருத்தர் எதாவது மாற்றி தான் சொல்லுவான். கீழே போயிட்டு கீழே எவனையும் வாங்க விட மாட்டானு. அவ்வளோதான், பூமாதேவி வாயை பழக்க போகிறா, எல்லோரும் உள்ளே போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே வாங்க விட மாட்டாங்க. அதே மாதிரி மேலே போகையில் வந்து ஏதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுறது, இனி 27,000 போயிடுமோ, 30,000 போயிடுமோ, 1,00,000 போயிடுமோன்னு என்னத்தையாவது ஒன்று மாற்றி சொல்லுவாங்க. ஸோ அடுத்தவங்களுடைய விஷயத்தை பழகாமல் ஆனால் இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மேலே போயிடுமோ கீழே போயிடுமோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களே சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் சிஸ்டம் ரீபேலன்சிங் பண்ண சொல்லுது அப்படின்னா அந்த ரீபேலன்சிங் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஊருக்கு உபதேசம் பண்ணுற ஆளுங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அதனால் வந்து சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்ணால் தான்
வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸோ ஹெட்ஜிங், போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் போன்றதெல்லாம் அவங்கவுங்களுடைய அக்கௌண்ட்டில் அவங்கவுங்க என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணி பார்க்கணும். நண்பர்களே, இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். நிறைய பேர் வந்து குட் ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு அவங்களுடைய மனசில் ஒன்று கணக்கு வச்சுருப்பாங்க, பேட் ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படின்னு அவங்களுடைய மனசில் ஒன்று கணக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குட் ஷேர்ஸ் எது, பேட் ஷேர்ஸ் எது அப்படின்னு மார்க்கெட் எப்படி பிரிக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் கொடுத்துட்ருக்காங்க. போன வருஷம் 100 கோடி லாபம் பண்ணாங்க, இப்போ ஒரு 120 150 கோடின்னு வளர்ச்சி பாதையில் கம்பெனி போயிட்டுருக்கு. அதே மாதிரி அவங்ககிட்ட கடனே இல்லை, டெட்டு ஈக்விட்டி ரேஷியோ எடுத்து பார்க்குறோம், அது 0 இருக்குது அல்லது 1 விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்லேயும் நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது, டிவிடெண்டுகள் கொடுத்துட்ருக்காங்க. அப்பப்போ அவங்களுடைய ஆர்டர் புக்கில் எவ்வளவு ஆர்டர் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆர்டர் இருக்குது, 2 வருஷத்துக்கு எவ்வளோ ஆர்டர் இருக்குது, மேனேஜ்மெண்ட் வந்து அடுத்தடுத்த வருஷத்தில் அவங்களுடைய செக்டர் எப்படி போகணும்னு கரெக்டாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபுல் டேட்டா, ஃபுல் டிரான்ஸ்பரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்களுடைய அக்கௌண்டிங்கில் எந்த விதமான இர்ரெகுலாரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். அதை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் குட் ஸ்டாக்ஸ் அப்படிம்பாங்க. சில ஸ்டாக்ஸ்லாம் பேட் ஸ்டாக்ஸ் அப்படின்றது எப்போ சொல்லுவாங்கன்னா, ஒரு பங்கு சுத்தமாக டிவிடெண்டே கொடுக்கறதில்ல, அதே மாதிரி அந்த பங்கு வந்து ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் இதையும் காட்டுறதில்ல அதையும் காட்டுறதில்ல, அதே மாதிரி கடன் என்பது அதிகமாக இருக்குது, ப்ளட்ஜ் அந்த ப்ரொமோட்டர்கள்லாம் வந்து அந்த ஷேரை அதிகமாக ப்ளட்ஜ் பண்ணி கடன் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து சுமாரான ஸ்டாக் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. அந்த வகையில் 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய பங்குகளில் எதெல்லாம் இந்த மாதிரி. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த என்எம்டிசி அப்படின்ற ஒரு பங்கு, அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது 4% என்பது கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு அப்படி மீடியாவில் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனுடைய டெட் டு ஈக்விட்டி கடன் என்பது ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய இந்த என்எம்டிசி இந்த 2025 சாதிச்சது என்ன? நீ 2025 100 ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் நீ என்ன சாதிச்சிருக்க அப்படின்னா 56 தற்போதைய நிலைமையில் 77 ரூபாய் அப்படின்னு ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 35% கீழிருந்து ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் என்னாச்சுன்னா 90 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்னு அப்பவும் ஆல்மோஸ்ட் 50% இறங்கிய பங்கு மறுபடியும் தன்னுடைய வீழ்ச்சியை மார்க்கெட் நல்லா இருக்கிறதுனால மீட் எடுத்திருக்கான். இனி மறுபடியும் இந்த பங்கு இங்கிருந்து எந்த பக்கம் போவான்னு யாருக்குமே தெரியாது. கீழே போனாலும் மேலே வரணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டிக்கிறவங்க தான் இருப்பாங்க. இங்கிருந்து மேலே போனாலும் தொடர்ந்து மேலே 100 ரூபாயை தாண்டணும், இப்போ 100 ரூபாய்க்கு கீழே இருக்க, இனி 100 ரூபாய்க்கு மேலே போனால் எங்களுக்கு ஒரு கௌரவம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. கீழே போச்சுன்னா கடைசிக்கு டிவிடெண்டாவது இப்படியே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு கீழே போயிட்டு தயவுசெய்து கொஞ்சம் நாள் கழித்து மேலே வந்துரு அப்படின்ற மாதிரியான நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு 100 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய நல்ல பங்கு எதுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா இந்த என்எம்டிசி எல்லாம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய பங்கு, டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்கு, சமீபத்தில் தன்னைத்தானே ஏறி தன்னுடைய பழைய வீழ்ச்சியை மீட்டெடுத்த பங்காக இந்த என்எம்டிசி அப்படின்ற பங்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அடுத்தது உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற பங்கு 3% டிவிடெண்ட் ஈல்டு அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு கட்டத்தில் நல்லா இருந்தப்போ 300 கோடி என்பதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக லாபம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ, அதுக்கப்புறம் வெறும் 100 கோடி அவனுடைய கன்சிஸ்டன்ட் லாபமாக அப்படியே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக அதனுடைய லாபம் குறைஞ்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இவன் என்ன செய்வான் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றது சமீபத்தில் 30 ரூபாயிலிருந்து 45 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடந்த 3 வருடத்தில் பார்க்கும் பொழுது 60 ரூபாய் வரைக்கெல்லாம் போன பங்கு இப்போ அதுக்கப்புறம் 30 ரூபாய் ஆல்மோஸ்ட் 50% இறங்கி ட்ரேட் ஆகி மறுபடியும் 30 ரூபாயிலிருந்து 45 ரூபாயாக வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பலரும் இதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒன்றா நீ டிவிடெண்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இரு, இல்லையா திரும்பி மேலே போ, இல்லைன்னா கீழே போய் இன்னும் சல்லிசான விலைக்கு வா அப்படின்ற மாதிரி 100 ரூபாய்க்கு கம்மியாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில்
இந்த உஜ்ஜீவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற பங்கு ஒன்றா இருக்குது. கடைசியாக பார்க்கக்கூடிய கம்பெனி தான் இந்த மதர்சன் சுமி ஒயரிங். இதுவும் 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது. இந்த பங்கு 2025 மார்க்கெட் இப்போ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பழைய ஹை வந்திருக்கு. இல்லை இவனுக்கு அந்த சக்தி இருக்கா? சமீபத்தில் கீழே விழுந்தானே மறுபடி திரும்பி ஏறினானா அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு வருடத்தில் பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி என்ன ஹை இருந்தானோ அந்த ஹையை இந்த வருஷத்தினுடைய லோ 30 ரூபாயில் இருந்த லோவிலிருந்து ரெக்கவரி ஆகி 50 ரூபாயை தொற்றுக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துருக்கு. இந்த பங்கு ஆட்டோ துறையில் இருக்குது. அதனால் சமீபத்தில் ஆட்டோ துறையில் மற்ற ஏகப்பட்ட கம்பெனிகளில் வளர்ச்சி காட்டுறான். M&M என்பது அவனுடைய சேல்ஸ்லேயும் வளர்ச்சி காட்டுறான், ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ்லேயும் வளர்ச்சியாக இருக்குது. டாடா மோட்டர்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, இன்னும் கீழே தான் இருக்குது. அதில் என்றைக்காவது ஒரு நாள் தொடர்ந்து நல்ல கெட்ட நியூஸே வருதுன்னா அப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் நல்ல நியூஸ் தான் வரும். அது அந்த டாடா மோட்டரில் என்றைக்கு வரும் அப்படின்றதான் யாருக்கும் தெரில. பட் எனிவே அதுக்குண்டான காலம் சீக்கிரம் நெருங்கி வந்து என் மேனேஜர் ஒரு இடம் சொன்னார், ஒரு இடம் ஆஸ்திரேலியா ஜெயிச்சுக்கிட்டே இருக்குங்க அப்படின்னாரு. அவர் வாயை வச்சுக்கிட்டு சொன்னாப்ல. அப்படின்னா அவன் தோக்குற நாள் நெருங்கி வந்துருச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த ஆஸ்திரேலியா உருப்படவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஜெயிக்குது, இந்தியா ஜெயிக்குது, ஏதோ நாடுகள் ஜெயிக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கும்பானதான். அப்படி ஒரு வாய் அவருடைய வாய். அது மாதிரி இந்த மதர்சன் ஒயரிங் ஆட்டோ துறை அந்த டாடா மோட்டருக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்துன்னா நல்லாயிருக்கும். எது எப்படியோ இந்த மதர்சன் ஒயரிங் அப்படின்ற பங்கும் 100 ரூபாய்க்கு கீழே இருக்குது. இந்த வருஷத்தில் இது செஞ்ச சாதனை என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஏறும் பொழுதும் இந்த ஜிஎஸ்டி ரேட்டுனால ஆட்டோ துறை மேலே வந்துருமோன்னு யோசிச்சு கொண்டு இருந்த பொழுதும் கீழே இருந்து மேலே வந்திருக்கக்கூடிய ஒரு சாதனையை இந்த வருஷத்தில் இந்த பங்கு பண்ணியிருக்கு. ஸோ 100 ரூபாய்க்கு கீழே உள்ள நல்ல பங்குகள் அல்லது 1000 ரூபாய் எத்தனை ரூபாய்க்கு போனாலும் சரி நல்ல பங்குகள் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க்கெட்டில் பொதுவாக இந்த மாதிரி டேட்டாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனுடைய எக்ஸாம்பிள் தான் 100 ரூபாய்க்கு கீழே உள்ள பங்குகள் அப்படின்னு. நண்பர்களே, இந்த எட்டர்னல் ஒரு காலத்தில் ஜொமேட்டோ என்று அழைக்கப்பட்டு கொண்டிருந்த இந்த எட்டர்னல் அப்படின்ற பங்கில் ஒரு தகவல் என்பது வந்திருக்கு. இந்த பங்கு இப்போ வரைக்கும் எது டிவிடெண்ட் என்பது கொடுக்கல. அதே சமயம் இந்த பங்கில் கடன் என்பது இல்லை. இந்த எட்டர்னலில் என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா, இந்த டிமார்ட்டினுடைய பிரபலமான ஃபவுண்டர் ராதாகிருஷ்ணன் தமானி அவர்கள் 0.5% ஒரு காலத்தில் இது 50 ரூபா 40 ரூபாய்க்கு சுற்றிக்கிட்டு இருந்தது. அப்போல்லாம் அவர் போய் எடுத்திருந்தாருன்னா இதே பணத்துக்கு அதிகமான பங்கை வாங்கியிருக்க முடியும். ஆனால் இப்போ அது மார்க்கெட் கேபிட்டலே பார்த்தீங்கன்னா 3,25,941 கோடி. இது எவ்வளவு பெரிய வேல்யூ அப்படின்னா, எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி டாடா ஸ்டீல் அதை விடவும் அதிகமான மார்க்கெட் கேபிட்டல், எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி டாடா மோட்டார் அதை விடவும் இந்த எட்டர்னல் என்பது மேலே வந்திருக்கு. அதாவது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு எங்கள் ஊர் பக்கம் பேசுவாங்க. அது மாதிரி பல பேர்த்துக்கு இந்த பங்கு 40 ரூபா 50 ரூபா இருக்கும் பொழுது அதனுடைய அருமை தெரியாதது போல இந்த பங்கு இப்போதைக்கு விலை ஏறிய பிறகு மிகப்பெரிய ஃபேமஸான டிமார்ட் ஃபவுண்டர் ராதாகிருஷ்ணன் தமானி 0.5% எடுத்திருக்கார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போ தான் அந்த பழமொழி நம்மளுக்கு ஞாபகம் வருது. நண்பர்களே, ஒண்டர்லா அப்படின்னு ஒரு பங்கு, இது ஹாலிடேஸ் ரிலேட்டடான தீமில் தான் இருக்குது. ஆனால் இந்த பங்கு ஒரு வருஷத்தில் பாவம் மிகப்பெரிய கும்பா குட்டியாக இருக்குது. என்னடா ஹாலிடேஸ் ரிலேட்டடாக ஹோட்டல்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பங்குலாம் சிலது மேலே இருக்கே, இவன் ஏன் இந்த வருஷம் இவனை பாவம் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தெரில. ஆனால் கடந்த இவனுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் என்பது வந்திருக்கு. அதாவது 200 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கெல்லாம் போயிட்டு இந்த வருஷத்தில் தான் இவனை பிடிச்சி அடி வெளுத்து விட்டுருக்காங்க. 900லிருந்து கீழே இறங்கி 650 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்களுடைய ரிசல்ட் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத் சைடு இல்லை. திடீர்னு ஒரு 11 கோடி தான் லாபம் பண்ணுறாங்க, அப்புறம் பார்த்தா ஒரு 37 கோடி லாபம்ன்றாங்க, அப்புறம் போன குவார்ட்டர்லாம் 53 கோடி லாபம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த பங்கில் தற்போதைக்கு கொஞ்சம் 52 வீக் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி இவங்களுடைய ஏரியா ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது, கொச்சியில் இருக்குது, ஹைதராபாத்தில் புவனேஸ்வர் இருக்குது. இப்போ பெங்களூர்லாம் ஐடி மக்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு வருஷமாக இப்படி வச்சுருக்காங்களான்னு தெரில. பட் போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இதனுடைய வருமானம் என்பது 53 கோடி, விச் இஸ் லைக் ஒரு வருஷத்தில் இது ஒரு ஹையஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கம்பெனியை ஏன் கும்பானி
பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தெரில ஷேர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒண்டர்லா அப்படின்றதுல வந்து என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அனலிஸ்ட் ஆர் இன்வெஸ்டர் மீட்டிங் அப்படின்றது 1-on-1 பண்ணுறோம். பிரைன்ஸ்டன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்களோட செப்டம்பர் 25 2:30 மணிக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான 1-on-1 மீட்டிங் இருக்குது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 52 வீக் லோவில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு தகவல் என்பது வந்திருக்கு மார்க்கெட்டில். மார்க்கெட்டில் வேறு என்ன முக்கியமான தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு அதனுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து கடந்த 1.5 வருஷமாகவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட சைட்வேஸ்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய பங்கில் இந்த மாதிரி அவங்களதும் ஒரு அனலிஸ்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் மீட்டிங் அப்படின்றது வர்றது தெரியப்படுத்தியிருக்கான். இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல், அதாவது JSW எனர்ஜி அப்படின்ற பங்கில் ஒரு முக்கிய செய்தி. ஏன் கோயம்புத்தூரில் பிரமுகர் மூக்குனா கைது பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. தகவல்கள் வருது. 6000 ஷேர் இருக்குது. பட் 6000 ஷேரில் எல்லா ஷேர்லேயுமா செய்திகள் வருது. அதனால் இந்த JSW எனர்ஜியில் ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மாதங்களாகவே அவனால் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்ட முடியல. கீழே போகிறான், மேலே வர்றான், மறுபடியும் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அவனை ரிஜெக்ட் பண்ணி போ கீழே அப்படின்னு அவனை அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருந்திருக்கு. எத்தனை வருஷமாக? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 வருஷமாக. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த JSW எனர்ஜி அப்படின்ற பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது பக்கத்தில் வந்து இப்போ சமீபத்தில் 2-3 நாட்களாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அவங்க டீமெர்ஜர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி அவங்க வந்து ஷேர்ஸ் அலாட் ஆகுது அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதையொட்டி இந்த JSW எனர்ஜி அப்படின்ற பங்கு ஏற்கனவே 400 ரூபாய் எங்கே, 550 ரூபாய் எங்கே, ஆல்மோஸ்ட் 30 to 50% வாலட்டிலிட்டி கொண்ட பங்காக இந்த ஒரு வருஷத்தில் அது வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இந்த டீமெர்ஜர் அப்படின்ற தகவலை வச்சுக்கிட்டு இந்த பங்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த BML அப்படின்ற பங்கில் 2 தகவல். இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் அதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பெருசாக இருந்தது. திடீர்னு ஒரு நாள் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் வந்தது மார்க்கெட்டில். ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது போட்டுட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் கரெக்டாக அந்த கேண்டிலினுடைய அடிவாரம் வரைக்கும் ஒரு 2 மாதம் கழித்து வந்து அப்புறம் மறுபடியும் 2 மாதம் உட்காந்து மறுபடியும் அதே கேண்டிலினுடைய ஹை. ஸோ மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து இவனுக்கு இந்த பீரியட் டு இந்த பீரியடுக்குள்ளே தான் 4 மாதமாகவே இருக்குது. இந்த லெவலை விட்டு இன்னுமே வெளியே வராமல் இருக்கக்கூடிய அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஒரு தகவல் வருது BML அப்படின்னா, நாங்கள் கொடுக்க போகிற டிவிடெண்டுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் என்பது 22 செப்டம்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் 2 வாக்கியமாக இருக்குது. ரெக்கார்ட் டேட் ஃபார் டிட்டர்மினிங் த எலிஜிபிலிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்றது அட் AGMக்கா அல்லது ரெக்கார்ட் டேட் ஃபார் பேமெண்ட்டுக்கா எப்படின்றது தெரில. பட் இந்த பத்திரிகையை பார்த்து படித்து அவங்களுடைய தகவல் என்ன அப்படின்றது புரிஞ்சுங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்ல வந்தது என்ன ஒரு முக்கிய தகவல்னா, பெரும்பாலான ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கோவிட் சமயத்தை காரணம் காமிச்சு லைவில் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் லைவில் எல்லாமே அந்த ஆன்லைனில் தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 61வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் எங்கே நடக்கும் அப்படின்னா, 4 சீசன்ஸ் ஹோட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கான் பெங்களூர் பெல்லாரி ரோட்டில். சாப்பாடெல்லாம் போடுவாங்களா, அழைப்பிதழ் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற எனக்கு தெரில. ஸோ BML ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஏதாவது இன்விடேஷன் வந்திருக்கா, 29 செப்டம்பர் போய் கலந்துக்கிற மாதிரி அப்படின்ற தகவல் இருந்தால் தெரியப்படுத்துங்க நண்பர்களே. சமீபத்தில் அமெரிக்கா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0.25%, அதாவது 0.25% பேசிஸில் குறைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் எடுத்து ஃபார்மா கம்பெனிகளுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அல்லது கெட்ட நடக்குமா, ஏதாவது வால்டிலிட்டி நடக்குமா, ஏன்னா ரொம்ப நாளாக மூவ்மெண்ட் இல்லாமல் குறுகிக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற பங்கு முதலில் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு. அவன் ஏறினாலும் பெருசாக ஏறிடுவான், இறங்கினாலும் பெருசாக இறங்கிடுவான் அப்படின்ற மாதிரி இருந்த பங்கு அப்படி வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்காகவே ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு ரொம்ப சோர்வாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறதுல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம். அதாவது ஒரு முக்கியமான கம்ப்ளீஷன் ஆஃப் எ பிவட்டல் கிளினிக்கல் ஸ்டடி அப்படின்ற ஒரு கிளினிக்கல் ஸ்டடியை, ஒரு முக்கியமான ஸ்டடி, அதை நாங்கள் கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கோம்.
நண்பர்களே, அடுத்து வரக்கூடிய 2 தகவலுமே மிக முக்கியமான தகவல். ஒன்று, இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் சமீப காலமாக பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது. ஒரு முறை மிகப்பெரிய வளர்ச்சி 10,000 கிட்ட போயிட்டான். எங்கிருந்து நீங்கள் நினைக்கிறீங்க? அது இங்கே 1000 ரூபா கூட இல்லை, 1000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்து அவன் பாட்டுக்கு 10,000 ரூபா போயிட்டு 2 வருடமாகவே பெருசாக எதுவும் மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தது. இந்த சமயத்தில் வந்து எக்ஸ்சேஞ்சிலிருந்து கேட்குறாங்க, எதுக்காக இப்படி திடீர்னு வால்யூம் நடந்திருக்கு போல. அதுக்கு டாடா இன்வெஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இருக்கிற எல்லா தகவலுமே நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ இது கம்ப்ளீட்லி வந்து மார்க்கெட் டிரைவன் தான் போல். ஸோ எது எப்படியோ 2 வருஷமாக ஒரே இடத்துல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பங்குல ஏதாவது நியூஸ் இல்லையா அப்படின்னு டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இன் வால்யூம் அப்படின்ற ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவல், கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற பங்குனுடைய வளர்ச்சி ஆஹா என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் யாருடைய கண்ணு பட்டுச்சுன்னு தெரில, அது ஒரு 3 முறை அவனால் ஒரு குறிப்பிட்ட உச்சியை தாண்டவே முடியல. இப்போ என்ன ஒரு செய்தி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெய்ன்ஸ் டெக்னாலஜியில் வந்து முக்கியமான ரெசிக்னேஷன் ஃப்ரம் த ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவர் அந்த கம்பெனியில் ரொம்ப முக்கியமான கீ மேனேஜரியல் பர்சனலாக இருக்கார், ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது அவர் ரெசிக்னேஷன் பண்ணியிருக்கார் அப்படின்ற தகவல் வருது. ஸோ 3 தடவை அதாவது 2 தடவை அவனை கீழே இறக்கி விட்டாங்க முக்கியமான இடத்துல இருந்து. இனி 3ஆவது தடவை இந்த நியூஸை அது ஒரு சந்தோஷமாக அது எப்படி பாசிட்டிவ் எடுத்துகிட்டு மேலே போகுது அல்லது கீழே வருது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கணும். நன்றி, வணக்கம்.